Hello friends, Maths Xclusive சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது கிளாஸ் 11 பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் Trigonometry Part 2. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 4.3 பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சப்டிவிஷன் 2 அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். The main question வந்து அதே தான். Express each of the following as a sum or difference of sine or cosine. இதை கேட்டிருக்காங்க. இதில் நம்ம செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஏ இன்ட்டு சைன் 120 டிகிரி ப்ளஸ் ஏ. ஸோ இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைன் ஆர் கொசைனில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இதில் என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுதுன்னா 2 cos A sin B. இந்த ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு சைன் A ப்ளஸ் B மைனஸ் சைன் ஆஃப் A மைனஸ் B. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த சம்முக்கு வந்து காசு சைன் அந்த ஆர்டரில் வருதுனால நம்ம 2 cos A sin B ஃபார்முலா அப்ளை ஆகும். ஸோ சைன் A ப்ளஸ் B மைனஸ் சைன் A மைனஸ் B. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது வந்து cos A sin Bக்கு என்ன வரும் அதை நம்ம எடுத்துக்கிறோம். cos A sin B ஈக்குவல் டு 1/2 முன்னாடி இங்கே வந்துடும் சைன் A plus B minus sin A minus B. ஓகேங்களா? ஸோ cos A sin B வந்து half into sin A plus B minus sin A minus B. ஸோ இந்த 2 வந்து ரைட் சைடில் கீழே கொண்டு வரும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாம். சொல்யூஷன் இப்போ நம்ம சம் எடுத்துக்கிறோம். காஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஏ சைன் 120 டிகிரி ப்ளஸ் ஏ. ஸோ இதுதான் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுது. ஆஃப் இன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ பிளேஸில் 60 டிகிரி ப்ளஸ் ஏவும் பி பிளேஸில் 120 டிகிரி ப்ளஸ் ஏவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சைன் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ சைன் ஏ பிளேஸில் 60 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பிளேஸில் 120 டிகிரி ப்ளஸ் ஏ இதை போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ சைன் 60 ப்ளஸ் ஏ ப்ளஸ் 120 டிகிரி ப்ளஸ் ஏ அப்புறம் மைனஸ் சைன் திருப்பி ஏ பிளேஸில் 60 ப்ளஸ் ஏ மைனஸ் பி பிளேஸில் 120 ப்ளஸ் ஏ அதை போட்டு. ஸோ இந்த ஸ்டெப் வரும். ஓகே, ஸோ திருப்பி இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துங்க. கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து காஸ் 60 ப்ளஸ் ஏ சைன் 120 டிகிரி ப்ளஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுதுன்னா 2 cos A sin B இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுது. sin A plus B minus sin A minus B.
So cos A sin B is given by 1 by 2 of sin A plus B minus sin A minus B. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். cos 60 plus A sin 120 plus A இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆஃப் இன்ட்டு sin A பிளேஸில் 60 plus Aவும் B பிளேஸில் 120 plus Aவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பு நமக்கு வருது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்கிறத எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நவ் ஈக்குவல் டு half sin போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து 60. ஓகே, 60 plus A plus 120 plus A. வந்து 120 plus 60 will become என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 வரும். ஸோ 180 டிகிரி A plus A 2A, அது A plus A வந்து 2A மைனஸ் sin. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது A மைனஸ் A. ஸோ இந்த ஏவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 60 மைனஸ் 120 அதுதான் நம்மக்கிட்ட வருது. ஸோ 60 மைனஸ் 120 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 60 வரும். ஸோ இது வந்து நம்ம மைனஸ் 16 போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 60 மைனஸ் 120 இஸ் மைனஸ் 60. இதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆஃப். ஓகே, இப்போ இந்த இதுக்கு வரும்போது என்னென்னா 180 ப்ளஸ் 2Aன்னு இருக்குது. ஸோ அது வந்து என்ன வரும்னா 180 ப்ளஸ் தீட்டா, அதில் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரும். ஸோ 180 ப்ளஸ் தீட்டா கம்ஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, இந்த குவாட்ரண்ட் வந்து நம்ம எப்பவுமே நாம வச்சுக்கணும். இன்னும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 90 மைனஸ் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90 ப்ளஸ் தீட்டாவும் 180 மைனஸ் தீட்டாவும் வரும். தேர்ட் குவாட்ரண்ட் போகும்போது 180 ப்ளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா வரும். இதுக்கு அடுத்தது 270 ப்ளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா, அப்புறம் இங்கே வந்து 360 ப்ளஸ் தீட்டா இது வரும். ஸோ இந்த இது நம்ம குவாட்ரண்ட்டில் நான் வச்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் பாசிட்டிவ், எல்லா trigonometrical ரேஷியோஸும் பாசிட்டிவ். சைன் காஸ் tan அந்த மாதிரி அதோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது சைன் மட்டும் பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ். ஸோ அதுதான் நம்ம ஏஎஸ்டிசி அப்படின்னு சொல்லுவோம். ஏனா ஆல், எஸ் சைன், டி வந்து tan, சி வந்து காஸ். இதை ஷார்ட்டாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ். இப்போ நம்ம வந்து 180 ப்ளஸ் தீட்டான்னு வந்துடுறதுனால இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வருது. தேர்ட் குவாட்ரண்ட் வரும்போது சைன் வந்து நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், மைனஸ் சைன் போட்டுட்டு சைன் இந்த 2Aவை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இந்த 2A வந்து எடுத்து கீழே எழுதிக்கணும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ், ஸோ மைனஸ் சைன் போட்டுட்டு சைன் 2A போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா சைன் ஆஃப் மைனஸ் 60 டிகிரி இருக்குது. அது என்னென்னா மைனஸ் சைன் 60 டிகிரி வரும். ஆக்சுவலி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இதுதான் ஃபார்முலா, ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை நாம் வச்சுக்கணும். சைன் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஸோ மைனஸ் சைன் 60 வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் 60 டிகிரி இது வருது நமக்கு. ஓகே, இது வந்து எரேஸ் பண்ணிங்க கீழே. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். half into minus sin 2A
இது அப்படியே எழுதிக்கணும். sin 60 டிகிரி sin 60 டிகிரி வேல்யூ வந்து √3/2. அந்த டேபிள் வேல்யூஸ்லேருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். sin 60 டிகிரி இஸ் given by √3/2. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ இப்போ நான் ரைட்டில் எதுலாம் ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக அந்த சம் போடுறதுக்கு அந்த ஃபார்முலா 2 cos A sin B அந்த ஃபார்முலாவும், அதுக்கப்புறம் இந்த குவாட்ரண்ட்டு தெரிஞ்சுக்கணும். தென் sin மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் sin தீட்டா. ஸோ இதெல்லாம் இங்கே நம்ம இங்கே அப்ளை ஆகுது. அது தவிர sin 60 டிகிரி வந்து √3/2 அதுவும் பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த சம், அதாவது தேர்ட் சப்டிவிஷனை பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஎஸ் ஸ்ரீராம், மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேனலுடன். வணக்கம்.